பிரைஸ் த லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் குறிப்பாக கர்த்தர் இரக்கத்தை பற்றி சொல்லுகிறார். இந்த வசனம் ஒரு ஆசீர்வாதமான வாக்கியங்களில் ஒன்றாகும். இந்த இடத்துல இயேசு தேவனுடைய சீஷரின் மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் ஒன்று இரக்கம். இரக்கம் என்பதற்கு அர்த்தம் அன்பு, கருணை, மன்னிப்பு, பரிவு என்று சொல்லிக்கொண்டே போகலாம். யாராவது தவறு செய்தாலும், யாராவது நம்மை துன்புறுத்தினாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு அன்பை காட்டுவதே உண்மையான இரக்கம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நண்பர்கள், அயலவர்கள், தோழர்கள் என்று சொல்லி நாம் பலரையும் சந்திக்கிறோம். அனைவரும் எப்போதும் நமக்கு நல்லவர்களாகவே இருப்பார்களா என்று சிந்தித்தோமானால் இருப்பதில்லை. சில நேரங்களில் அவர்களும் நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள். சில நேரங்களில் நம்மை துன்புறுத்துவதற்கு அவர்களும் ஒரு காரணமாயிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிராக நாமும் பழி வாங்குவது மிகவும் எளிதான காரியமாக தோன்றலாம். ஆனால் இயேசு நம்மை வேறுபட்ட வழியில் நடத்த அழைக்கிறார். அதுதான் இரக்கம் காட்டுவது. யார் நமக்கு என்ன காரியங்கள் செய்தாலும், நமக்கு விரோதமாக எழும்பினாலும், நமக்கு தீங்கு நினைத்தாலும் நாம் அவர்களை பழி வாங்காமல் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று தேவன் அந்த நேரத்தில் நம்மிடத்தில் பேசுகிறார். அது மட்டுமல்ல, தேவனும் இந்த இரக்கத்தை அணிந்து கொண்டவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். தேவன் தாமே நமக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நாம் தவறு செய்தாலும், நாம் மீண்டும் மீண்டும் விழுந்தாலும் அவர் எப்போதும் நம்மை மன்னித்து நம்மை தூக்கி எடுக்கிறார். ஆகவே நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டும் போது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். இரக்கம் என்பது பெரிய விஷயங்களில் மாத்திரமல்ல, சிறிய விஷயங்களிலும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். உதாரணமாக, நம் நண்பர் ஏதாவது தவறு செய்தால் அவர்களை மன்னிப்பது, சிரமத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவுவது, துக்கத்தில் இருக்கும் ஒருவருக்கு ஆறுதல் கூறுவது, கடினமாக நடக்கும் ஒருவரிடம் பொறுமையுடன் இருப்பது, இவையெல்லாம் இரக்கத்தின் வெளிப்பாடுகள். இங்கு தேவன் நாம் மாத்திரம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் அவர் இன்னொரு காரியத்தையும் இந்த வார்த்தையில் நமக்கு கூறுகிறார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி இங்கே தேவன் தரும் வாக்குத்தத்தம் மிகவும் வித்தியாசமானது. அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினால் தேவனும் நமக்கு இரக்கம் காட்டுவார். அவரும் நம் மீது இரக்கமுள்ளவராய் இருப்பார். நம்முடைய பலவீனங்களில், சோதனைகளில், தோல்விகளில் நம்மை தாங்கி நமக்கு பரிவு காட்டுவார். எனவே அன்பானவர்களே, இந்த வசனத்தை நம் இதயத்தில் பதிய வைப்போம். நம் குடும்பத்திலும், பள்ளியிலும், சமுதாயத்திலும் எங்கெல்லாம் நாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் இரக்கமுள்ளவர்களாய் இருப்போம். இரக்கம் நம்மிடத்தில் காணப்படும் போது அது உறவுகளை வலுப்படுத்தும், அமைதியை தரும். நாம் பரலோக ஜெபம் ஏறெடுக்கும் பொழுதும் ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அல்லவா? நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் எங்களுடைய கடனை மன்னியும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் சொல்கிறோம். கர்த்தர் நம்முடைய கடன்களை, நம்முடைய பாவங்களை, நம்முடைய எல்லா குற்றங்களையும் கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறருக்கு அதை செய்ய வேண்டும். நாம் என்ன காரியங்களை பிறருக்கு செய்கிறோமோ, வெளிப்படுத்துகிறோமோ, அதன் பலனை தான் கர்த்தரும் நமக்கு தருவார். ஆதலால் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். என் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காய் உமக்கு நன்றி. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். இரக்கத்தை அணிந்து கொண்டு உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.